நான் இன்னைக்கு தேங்காய் வச்சு தாங்க ஒண்ணு செய்ய போறேன். இந்த மாரி தேங்காய கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மாரி தேங்காய் உடைப்பீங்கல்ல, அந்த தண்ணியும் அப்படியே வச்சு தேங்காயை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது தேங்காய் தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி அரைச்செடுத்து வடிகட்டி எடுத்திங்கன்னா திக்கான தேங்காய் பால் வந்து நமக்கு கிடைக்குங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அகர் அகர் தாங்க 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு பேனுக்கு மாற்றி நல்லா கரையிற அளவுக்கு வந்து ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூடயே நான் 2 ஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுவும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மாதுளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து சேர்த்து 2 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. ரொம்ப கொதிக்கலாம் தேவையில்லைங்க. லைட்டாக சூடானாவே போதும். இது அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கோக்னட் மில்க் ஜெல்லி வந்து ரெடி ஆயிருங்க. கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தி அண்ட் ஸ்வீட்டான ஒரு டிஷ் தாங்க. செஞ்சு பாருங்கள். பாய் பாய்.